வெல்கம் டு சென்னை ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் சண்முகவேல். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு 3 வீடை பற்றி பார்க்க போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2700 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிட்டத்தட்ட 3 வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட வீடு தான். ரெண்டல் இன்கம் வர மாதிரி இருக்கக்கூடிய வீடு தாங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 வீடுமே தனித்தனியாக தான் நம்ம கட்டியிருக்கோம். உங்களுக்கு தனித்தனியாக வேணும் தேவைப்படுதுனாலும் தனித்தனியாக எடுத்துக்கலாம், இல்லை மொத்தமாக தேவைப்படுதுனாலும் மொத்தமாக சேர்த்து எடுத்துக்கலாம். 2700 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 3000 ஸ்கொயர் ஃபீட் டோட்டலாக உங்களுக்கு செப்டிக் டேங்க்கு, பர்கோலா அண்ட் எலிவேஷன் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா வரும். இப்போ ஒவ்வொரு வீடோட மாடலும் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் ரேட்டும் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடு சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில் பேக் சைடில் எக்ஸாக்டாக ஒரு 700 மீட்டர்ஸ்லேயே வரக்கூடிய வீடு தாங்க. மொத்தம் 3 வீடுமே சேல்ஸுக்காக கட்டியிருக்கோம். 90% ஒர்க் முடிஞ்சிச்சுங்க. இன்னும் ஒரு 10% ஒர்க் தான் இருக்குது. எலக்ட்ரிக்கல் ஒர்க் போயிட்டு இருக்கு அண்ட் வந்து இன்டீரியர் கப்போர்ட் ஒர்க்கும் போயிட்டு இருக்குங்க. 3 வீடோட மாடலும் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கலாம். இந்த வீடியோலேயே ரேட்டும் சொல்லியிருக்கேன், அதனால வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 812 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் இது கட்டப்பட்ட ஒரு வீடுங்க. ஃபர்ஸ்ட் வீடு. மெயின் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டும் வந்துடும் அண்டு இங்கே மொட்டை மாடி போகிறதான படிக்கட்டும் இருக்குது. இந்த மெயின் என்ட்ரன்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் டோர் டீக்குட்டில் வந்துடும். அடுத்ததான் உங்களுக்கு மெயின் டோர் அடுத்து லிவிங் ஹால். இது வந்து 812 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடுங்க. லிவிங் ஹாலோட எஃப்சிலிங்க பாசிலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். அதில் பேனல் லைட்டும் எல்லாமே வந்துங்க. ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி தான் வீடு வந்து கொடுக்குறோம். நீங்கள் கிரகப்பிரவேசம் மட்டும் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வரலாம், மற்றபடி எந்த ஒர்க்கும் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது வந்து லிவிங் ஹால் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கக்கூடிய பாத்ரூம். வெஸ்டர்ன் டைப்பில் அந்த பாத்ரூம் வந்துடும். கிளாசட் வந்து வெஸ்டர்ன் டைப்பில் வந்துடும். அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் ஃபுல்லாகவே உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்றோங்க. கபோர்ட் ஒர்க்கும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றோம். சிங்க்கு எஸ்எஸ்ல இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல. அண்ட் வந்து கவுண்டர் டாப் வந்து கிரானைட்ல அமைச்சிருக்கோம். அடுத்ததாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்குது. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம்க்கு உங்களுக்கு டிசைனிங் ப்ளஸ் டோரும் வந்துடும். இது வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த இடத்துல உங்களுக்கு செல்ஃப் கபோர்ட் ஒர்க்கில் பண்ணி கொடுத்துட்றோம். அண்ட் வந்து இங்கே லாட்டில் உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்றோம். அந்த அதே பெருசுக்காக ஒரு சேனலும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம். டோரும் அந்த ஃபிட்டிங்ஸும் பண்ண மாட்ட வேண்டிய இருக்குது. பிவிசி டோர் வந்து வந்துடும். ஃபிட்டிங்ஸும் எல்லாமே மாட்டி கொடுத்துரும். வெஸ்டர்ன் டைப்பில் கிளாஸ் மட்டும் வைக்கிறோம். ஏதாவது ஒரு பாத்ரூமில் இந்தியன் டைப்பில் தேவைப்படுதுன்னா இந்தியன் டைப்லேயே வச்சுக்கலாம். அடுத்த செகண்ட் பெட்ரூமை பற்றி பார்த்துடலாம். இதுலேயும் உங்களுக்கு டிசைனிங் ப்ளஸ் டோர் வந்துடும். இது வந்து செகண்ட் பெட்ரூம். ஷெல்ஃப் அண்ட் லாப்டுக்கு வீட்டில் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருவோம். வெளிச்சுக்காக ஒரு ஜன்னலாம் இருக்குது. அடுத்த 2 வீடை பற்றி பார்த்துடலாங்க. வீடியோ வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் போட்டிருக்கேன், அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டுமே உங்களுக்கு புரியும். மொத்தமாக தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. அதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் வீடு, 2வது வீடு. இதோட எலிவேஷன் 842 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடு. இது மெயின் அட்ரஸில் ஒரு கேட்டு, மெட்டல் கேட்டு அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுன படிக்கட்டு கீழே உங்களுக்கு வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம். பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வீட்லையும் அதே மாதிரி தான் வரும். இது மெயின் டோர் டீ குட்டில் வந்துடும். அடுத்ததாக இது லிவிங் ஹால். லிவிங் ஹாலோட எக்ஸ்லியும் பாசிலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். பேனல் லைட்டும் மாற்றியும் கொடுத்துருவோம். ஃபுல் ஃபினிஷிங்கில் தான் வீடு கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன். இது வந்து உங்களுக்கு ஓப்பன் கிச்சனாக இருக்கும். லேப்டுக்கு கபோர்ட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருவோம். அதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இதில் உங்களுக்கு டிசைனிங் ப்ளஸ் டோரும் வந்துடும். ஷெல்ஃப் அண்ட் லேப்டுக்கு வீட்டில் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்றோம். வெளிச்சுக்காக ஒரு ஜன்னலும் இருக்குது. லைட்டிங் இல்லாததில் ஓரளவுக்கு எனக்கு தெரியும், பாருங்கள். ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இது வந்து அட்டாச்சு பாத்ரூம். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியும் கொடுத்துருவோம் அதில். அடுத்ததாக இந்த வீடோட செகண்ட் பெட்ரூம் பற்றி பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பெட்ரூம்.
இதனால ஒரு பெரிய பெட்ரூம் தான், மாஸ்டர் பெட்ரூம் தான். ஷெல்ஃப் கூட லேப்டாப் வந்துடும் ஃபுட்டில். அண்ட் வந்து மிரர் வச்ச மாதிரி ஒரு மேக்கப் ஸ்டாண்டும் இங்கே வச்சு கொடுத்துருவோம். பெருசுக்காக ஒரு ஜன்னல் இருக்குது. அண்ட் வந்து இது வந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம், வெஸ்டர்ன் டைப்பில் இந்த பாத்ரூம் வந்துடும். அதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வென்டிலேஷன் பர்பஸ்க்காக இங்கே நம்ம இடம் விட்டுருக்கோம். அடுத்த 3வது வீடை பற்றி பார்த்துடலாங்க. மூணாவது வீடு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பெட் எண்டில் உங்களுக்கு 1069 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடு இது. இங்கே மெயின் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டும் வந்துடும், கேட்டும் வச்சு கொடுத்துருவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோருக்கு முன்னாடியே ஒரு சேஃப்டி கேட்டும் இருக்குது. மெயின் டோரும் ஒரு டீ குட்டில் வச்சு கொடுத்துருவோம். என்ட்ரு ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து லிவிங் ஹாலோட சீலிங்க ஹால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியாச்சு. கார்னர் லைட்டும் வந்துடுங்க. லிவிங் ஹாலுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் வந்துடுது குபேர மொழியில். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம், உங்களுக்கு பெரிய பெட்ரூம் தான். ஷெல்ஃப் அண்ட் லேப்டாப் வீட்டில் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருவோம். வெல்ஸுக்காக ஒரு ஜன்னல் வந்துச்சு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது அட்டாச் பாத்ரூம். ஃபிட்டிங்ஸும் அதில் மாட்ட வேண்டி இருக்குது. ஒரு பிவிசி டோரும் மாட்டியும் கொடுத்துருவோம். அதுதான் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் இருக்குது. இது வந்து 1069 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடு. அடுத்த இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம்லேயே டிசைனிங் ப்ளஸ் டோர் வந்துடும், வச்சு கொடுத்துருவோம். பெருசுக்காக ஒரு ஜன்னல் இருக்குது. அண்டு செல்ஃப் அண்ட் லேப்டாப் வீட்டில் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம், வெஸ்டர்ன் டைப்பில் அந்த பாத்ரூம் வைக்கிறோம். கிளாஸட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி கொடுத்துருவோம். இந்த இடத்துல நீங்கள் ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுனால வச்சுக்கலாம். அடுத்த கிச்சன்லேயும் உங்களுக்கு ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம். கபோர்ட் ஒர்க்கும் அதில் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து சர்வீஸ் ஏரியா. இந்த வீடோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 75 லட்ச ரூபா வருங்க. 1069 ஸ்கொயர் ஃபீட் 75 லட்ச ரூபா வரும். அண்டு வந்து ஃபஸ்ட்டு வீடு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 812 ஸ்கொயர் ஃபீட் ஃபஸ்ட்டு வீடு வந்து பார்த்தீங்கன்னா 55 லட்ச ரூபா வரும். அகெயின் அப்படியே உங்களுக்கு செகண்ட் வீடு, இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 842, இது வந்து 57 லட்சம் வரும். மூணாவதாக 1069 ஸ்கொயர் ஃபீட்டு 75 லட்ச ரூபா வரும். இந்த 3 வீடுமே நீங்கள் சேர்த்து எடுக்கிற மாதிரி இருந்தால் பட்ஜெட் வந்து 175 1,75 lakhs வரும். மாடியில் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கலாம். படிக்கட்டு எல்லா படிக்கட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரஃப் டைல்ஸ் ஒட்டியிருக்கோம். 3 வீடுக்குமே கைப்பிடியும் உங்களுக்கு வந்து எஸ்எஸ்ல வச்சு கொடுத்துருவோம். மாடியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்கோலா கொடுத்துருக்கோம் எலிவேஷனுக்காக. இது பர்கோலா இருக்குது. மாடியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஓப்பனாக தான் இருக்குது. மேலே நீங்கள் அடிஷனலாக கட்ட வேண்டிய இருந்தாலும் அடிஷனலாக கட்டிக்கலாங்க. ரெண்டல் இன்கம் வரா மாதிரி எடுக்கிறவங்க 3 வீடு சேர்த்து எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த ரேட்டு 175 இருந்தும் பேசி பண்ணித்தரலாம், நெகோஷியபிள் பண்ணித்தரலாம். கரெக்டாக எக்ஸாக்டாக உங்களுக்கு மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில் பேக் சைடில் கரெக்டாக ஒரு 700 மீட்டர்ஸில் வரக்கூடிய வீடு தான். இந்த வீடை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வீடு வந்து காமிச்சிடலாங்க. வாங்க சைட் வந்து பாருங்கள், உங்களுடைய ட்ரீம் ஹவுசஸை புக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.